நேயர்களே, மூல நட்சத்திரம் அப்படின்னா மாமனாருக்கு ஆகாது, ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா மாமியாருக்கு ஆபத்து. இதனால ரொம்ப பேரு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இது பத்தின ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம், இது பொதுவா எல்லாரும் சொல்றது. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆணி மூலம் அரசாலும், பின் மூலம் நிர்மூலம். இதுதான் அதோடைய உண்மையானது. ஆணி மூலம் அரசாலம். ஆணி மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு மூல நட்சத்திரம் அன்னைக்கு தான் பௌர்ணமி. ஆணி மாசம் மூல நட்சத்திரம் அன்னைக்கு பௌர்ணமி. அப்போ சூரியனுடைய முழு வெளிச்சமும் சந்திரனுக்கு இருக்கும் மூல நட்சத்திரத்து அன்னைக்கு. அதனாலதான் ஆணி மூலம் அரசாலம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பின் மூலம் நிர்மூலம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வரக்கூடிய 4ஆம் பாதத்துல வரக்கூடிய பாதம், 4ஆம் பாதம், மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் வல்லமை பொருந்தியது, வென்று நிர்மூலம் செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் அதனுடைய முழு விளக்கம். அப்போ அடுத்தபடியா ஆயில்யம், அதோட விளக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில வரக்கூடிய நட்சத்திரம். சந்திரன் அந்த வீட்டுல சொந்த வீடு, ஆட்சி பெற்ற சந்திரன். அது மாமியாருக்கு எந்த விதமான கெடுதலையும் பண்ணாது. அப்புறம் மாமனாருக்கு யோகமா பாதகமா அப்படின்னு பாக்குறது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெண்ணோட லக்கணத்திலிருந்து 3வது இடம், ஒரு பெண்ணோட நட்சத்திரத்துல 3வது இடம் ஜாதகத்துல எப்படி இருக்கு, நல்ல யோகமா இருந்ததுன்னா மாமனாருக்கு யோகம், பாதகமா இருந்தா பாதகம். இதைதான் வச்சு சொல்லணும். பெண்ணோட லக்கணத்துல இருந்து 3ஆம் இடம், இதுதான் மாமனாரை குறிப்பிடக்கூடிய இடம். அதே மாதிரி பெண்ணோட லக்கணத்துல இருந்து 10ஆம் இடம், அந்த இடம் தான் கேட்டீங்கன்னா மாமியாரை பத்தி குறிப்பிடக்கூடிய இடம். அது 10ஆம் இடத்தை பார்த்து எப்படி பலம் இருக்கு, யோக பாவங்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, அந்த 10ஆம் இடத்தை வச்சு மாமியாரை பத்தி சொல்லிடலாம். இதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, குழப்பத்துல வரக்கூடிய நல்ல வரன்களை எல்லாம் விட்டுட்டு ஏமாந்துட்டு நிக்கிறாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம்.